இன்றைக்கு எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம் சிவா. தலைவர் காமராஜ் அவர்கள் மறைகிற வரை தலைவரை பார்த்தது கூட கிடையாது இந்த சிவா. இவருடைய பெயர் சிவசுப்பிரமணியம். பார்க்காத ஒருவரை, அவரை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு அரைவேக்காடு இன்றைக்கு அவரை பற்றி இது பேசு. கையை பிடித்து அழுவதற்கு என்ன நான் என்ன கேட்கிறேன்? சுதந்திர போராட்ட காலத்துல காமராஜர் புரோக்கர் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கருணாநிதி தான் எரவாடா செயலையும் பெஜவாடா செயலையும் அடிபட்டு கிடந்தாரா? அதுக்கப்புறம் நாட்டையும் ஜனநாயகத்தையும் காக்க அவர்கிட்ட கையை பிடிச்சி அழுதாரா? யார் காமராஜர் ஒரு தெரியுமா? முதல்ல தன்னுடைய வாழ்க்கையே ஒரு வேள்வியாக மாற்றி இந்த நாட்டுக்காக ஒரு தேச தலைவன் எப்படி ஆள வேண்டும், ஒரு மக்கள் தலைவன் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு இலக்கணமாக வாழ்ந்த ஒரு தலைவரை பார்த்து போகிற போக்குல உன்னுடைய அரசியல் பின்னணி என்ன? உனக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? நீ எம்பியா வந்துட்டனாலே உனக்கு எல்லாம் தெரியும் அர்த்தமா? காமராஜ் என்கின்ற மகத்தான பிரச்சனை அவருக்கு புரியறதுக்காக சொல்றேன். அவர் மறைந்ததற்கு பின்னாலே ஆகட்டும் பார்க்கலாம் என்று புத்தகம் ஒன்றை வெளியிடுகிறார். இவருடைய சொல்லுகிற அவருடைய தலைவர் கருணாநிதி. அதில் அவர் பேசிய பேச்சு, நான் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் எப்படியெல்லாம் இழித்தும் பழித்தும் பேசியிருக்கிறேன். ஒரு நாள் கூட என் மீது கோபப்பட்டதே கிடையாது. நல்லா இருக்கியா என்று மட்டும்தான் கேட்பார். இப்போதுதான் தெரிகிறது எவ்வளவு பெரிய உன்னதமான மனிதர் அவர் என்று. அந்த மகத்தான தலைவனை நான் அப்படியெல்லாம் பேசினேன், இழித்தும் பழித்தும் பேசினேன். அதற்காகத்தான் இன்றைக்கு நான் யார் யாரிடமோ அல்லாடி கொண்டிருக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தை அந்த வீடியோருக்கு வேணா காட்டுறேன். அவர்கிட்ட போய் கையை பிடிச்சிட்டாருன்னு இந்த கிண்டர் கார்டன் பையன் வேணா பேசலாம். இப்படி பொறுப்பில்லாமல் பேசுவது, இதோடு நிறுத்திக் கொள்வது நல்லது. திரும்பி நான் சிலவற்றை கேட்டால் அவரே தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய நிலைமை வந்துடும். இவர் அரசியலுக்கு வந்ததே ஒரு விபத்து. விபத்திலே அரசியல் வந்தவர் வாழ்க்கையே அரசியலுக்கு அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மகத்தான தலைவரை, உலகத்திலேயே எல்லோரும் வியப்போடு பார்க்கிற ஒரு தலைவரை, இந்தியா உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் ஒரு ஒப்பற்ற ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு தந்து இந்திய நாட்டுடைய பிரதமர் 2 பேரை உருவாக்குகின்ற இடத்துல தேசிய அளவில் இருந்த ஒரு தலைவரை பார்த்து வாயில் வந்ததெல்லாம் பேசுகின்ற இவர் அதை நிறுத்திக் கொள்வதுதான் நல்லது. அதுதான் என்னுடைய